Dear students, welcome to biology class. In previous video, we have seen human digestive system. Now, we are going to see about balanced topic of human digestive system. First, small intestine. The small intestine is the longest part of the alimentary canal. Small intestine, longest part of the alimentary canal, which is a long coiled tube, total length 5 to 7 meter. It comprises the three parts: duodenum, jejunum, and ileum. First, duodenum. Duodenum is C-shaped and receives the bile duct. Liver secrete the bile juices. ஓகேவா? ஸோ அந்த பைல் ஜூஸஸ் என்ன பண்ணும் அப்படின்னா டக்ட் வழியாக என்ன பண்ணும், பைல் டக்ட் வழியாக டியூடனமுக்கு போகும். அண்ட் pancreatic duct ரிசீவ் ஃப்ரம் த pancreas. அதே மாதிரி pancreas என்ன பண்ணும் அப்படின்னா pancreas ஜூஸஸ் செக்ரேட் பண்ணும். அது pancreatic duct வழியாக எங்கே போகும் அப்படின்னா இந்த டியூடனமுக்கு போகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஜீஜனம். Jejunum is the middle part of the small intestine. First part duodenum and then second part jejunum. It is the short region of the small intestine. இருக்கிறதுலே ரொம்ப ஷார்ட் ரீஜியன் ஜீஜனம் தான் என்னது, ரொம்ப சின்னதாக இருக்கும், ஷார்ட் ரீஜியனாக இருக்கும். அண்ட் தென் த செக்ரேஷன் ஆஃப் த ஸ்மால் இன்டெஸ்டைன் இஸ் இன்டெஸ்டைனல் ஜூஸ். இன்டெஸ்டைனல் ஜூஸஸ் வந்து செக்ரேட் பண்ணும். இந்த இன்டெஸ்டைனல் ஜூஸில் என்ன என்சைம்ஸ் இருக்கும் அப்படின்னா சுக்ரேஸ், மால்டேஸ், லாக்டேஸ் அண்டு லிப்பேஸ். ஜீஜனத்தில் தான் என்ன இருக்கும், இன்டெஸ்டைனல் ஜூஸஸ் செக்ரேட் பண்ணும். அந்த என்ன ஜூஸ், அந்த ஜூஸஸில் என்ன என்சைம்ஸ் இருக்கும் அப்படின்னா சுக்ரேஸ், மால்டேஸ், லாக்டேஸ் அண்டு லிப்பேஸ். இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா ஆல்ரெடி அப்சார்ப்ஷன், அது டைஜஷனான ஃபுட்டு கொஞ்சம் செமி சாலிடாக இருக்கும். இந்த ஸ்மால் இன்டெஸ்டைன்லேயும் கொஞ்சம் டைஜஷன் நடக்கும், ப்ளஸ் அப்சார்ப்ஷனும் நடக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கெலாம் இந்த என்சைம் வந்து யூட்டிலைஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு இலியம். இலியம் ஃபார்ம் த லோவர் பார்ட் ஆஃப் த ஸ்மால் இன்டெஸ்டைன். இலியம் தான் த லோவர் பார்ட், அதாவது லாஸ்ட் பார்ட்டு. அண்ட் தென் ஓப்பன் இன்டு த லார்ஜ் இன்டெஸ்டைன். எங்கே போய் ஓப்பன் ஆகும் அப்படின்னா லார்ஜ் இன்டெஸ்டைனில் ஓப்பன் ஆகும். இலியம் இஸ் த லாங்கஸ்ட் பார்ட் ஆஃப் த ஸ்மால் இன்டெஸ்டைன். டோட்டலி 3 parts having the longest part ileum. ஓகேவா? இட் கண்டைன்ஸ் மைன்யூட் ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் கால்ட் வில்லி. ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன், அதாவது விரல் போன்ற நீச்சிகள் இருக்கும், அது வந்து என்னதுன்னா ப்ரொஜெக்ஷன். அது ப்ரொஜெக்ஷனுக்கு பேர் என்ன அப்படின்னா வில்லி. ஓகேவா? இந்த ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் 1 millimeter length, 1 millimeter length, where absorption of food takes place. What is the uses of this finger like projection? Absorption of food, absorption of food. Okay va? And then there are approximately totally 4 million villi like structure present in the ileum part. How many members? 4 million number of villi like structure present in the ileum part. Internally each villi contain the fine blood capillaries and lacteal tubes. இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா ஃபைன் பிளட் கேப்லரிஸ் அண்டு லாக்டியல் டியூப் வந்து அது இருக்கும். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு த ஸ்மால் இன்டெஸ்டைன். த ஸ்மால் இன்டெஸ்டைன் ஸோ போத் டைஜஷன் அண்டு அப்சார்ப்ஷன். ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், ஸ்மால் இன்டெஸ்டைன் என்னென்ன ஒர்க் பண்ணும் அப்படின்னா டைஜஷனும் இங்கே செமி சாலிடாக இருக்கிறது, டைஜஷனும் நடக்கும், அப்சார்ப்ஷனும் வந்து ரெண்டுமே என்ன பண்ணும் அப்படின்னா நடக்கும். இங்கே இட் ரிசீவ்ஸ் த பைல் ஃப்ரம் லிவர். பைல் ஜூஸஸை எங்கேருந்து ரிசீவ் பண்ணிக்கும் அப்படின்னா லிவர்லேருந்து ரிசீவ் பண்ணிக்கும். இந்த pancreatic ஜூஸ் ஃப்ரம் pancreatic ஜூஸஸை எங்கேருந்து இது பண்ணிக்கும் அப்படின்னா பேன்க்ரியாஸ்லேருந்து ரிசீவ் பண்ணிக்கும். எது ரிசீவ் பண்ணிக்கும்? டியூடனம் ரிசீவ் பண்ணிக்கும். ஓகேவா? த ஸ்மால் intestinal glands secrete the intestinal juices. intestinal juices இங்கே செக்ரேட் ஆகும். intestinal glandல intestinal juices செக்ரேட் ஆகும். and then pancreatic juice and then liver juicesையும் என்ன பண்ணும் அப்படின்னா டியூடனம் ரிசீவ் பண்ணிக்கும். நெக்ஸ்ட்டு லிவர். இட் இஸ் த லார்ஜஸ்ட் டைஜஸ்டிவ் கிளாண்ட். இங்கே டயக்ராம் பார்த்தா தெரியும், இங்கே லிவர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இட் இஸ் அ லார்ஜஸ்ட்
digestive gland. And then gland of the body which is reddish brown in color. இங்க பாருங்க reddish brown in color. கலர் பாருங்க reddish brown in color. It is divided into two main lobes. Two main lobes இருக்கும். அதாவது இங்க ஒரு lobe இருக்கா, இங்க ஒரு lobe இருக்கா, இங்க ஒரு lobe இருக்கா. So two main lobes present. And then reddish brown in color. Two lobes present. The right lobe is larger than the left lobe. ரைட் லோப் எப்படி இருக்கும் அப்படின்னா லார்ஜராக இருக்கும். லெஃப்ட் லோப் இது இங்கே இருக்குது இல்லையா, இது சின்னதாக இருக்கா, இது பெருசாக இருக்கா. ஸோ ஒரு லோப் விட இன்னொரு லோப் என்னதுன்னா பெருசாக இருக்கும். அது எந்த லோபு? த ரைட் லோப் இஸ் லார்ஜர். ரைட் லோப் எப்படி இருக்கும்? லார்ஜராக இருக்கும். லெஃப்ட் லோப் வந்து ஸ்மாலராக இருக்கும். அண்ட் த அண்டர் சர்ஃபேஸ் ஆஃப் த லிவர் கால் பிளேடர் இஸ் ப்ரெசன்ட். இங்கே பாருங்க, திஸ் இஸ் அ கால் பிளேடர். அண்டர் சர்ஃபேஸ் ஆஃப் த லிவர் கால் பிளேடர் present. The liver cells secrete bile which is temporarily stored in the gallbladder. The gallbladder எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா பைல் செக்ரேட் பண்ணும் இல்லையா. லிவர் வந்து எதை செக்ரேட் பண்ணும்? பைல் செக்ரேட் பண்ணும் இல்லையா. அந்த பைலை வந்து பைல் ஜூஸை இந்த gallbladder டெம்பரரியாக ஸ்டோர் பண்ணிக்கும். பைல் இஸ் ரிலீஸ் இன்டு ஸ்மால் இன்டெஸ்டைன் when food enters in it. எப்போ வந்து ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு ஃபுட்டு வருதோ அப்போ வந்து என்ன பண்ணுன்னா இந்த பைல் ஜூஸ் வந்து என்ன ஆகும்? ரிலீஸ் பண்ணும். இட் ஹேஸ் பைல் சால்ட்ஸ். இந்த கால் பிளேடரில் என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த பைலில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா பைல் சால்ட்ஸ். பைல் சால்ட் என்னென்ன சால்ட் அப்படின்னா சோடியம் கிளைக்கோலேட் அண்ட் சோடியம் டாரோ கிளைக்கோலேட். சோடியம் கிளைக்கோலேட் அண்டு சோடியம் டாரோ கிளைக்கோலேட். அண்டு பைல் பிக்மெண்ட்ஸ் இருக்கும். பைல் பிக்மெண்ட்ஸும் இந்த இதில் இருக்கும். அது என்னது அப்படின்னா பைலி ரூபின் அண்டு பைலி விரிடின். பைலி ரூபின் அண்டு பைலி விரிடின். அண்ட் தென் போத் சால்ட்ஸ், அதாவது பைலி ரூபின் அண்ட் பைலி விரிடின் இந்த போத் சால்ட் சோடியம் கிளைக்கோலேட் அண்ட் சோடியம் டாரோ கிளைக்கோலேட் இந்த சால்ட்ஸ் ரெண்டு என்ன பண்ணும் அப்படின்னா சால்ட்டு ஹெல்ப் இன் த டைஜஷன் ஆஃப் ஃபேட்ஸ் பை பிரிங்கிங் அபவுட் தேர் emulsification. Emulsification nothing but conversion of large fat droplets into small ones. பெரிய பெரிய கொழுப்பு மூலக்கூறுகள் என்ன பண்ணும் அப்படின்னா சின்னதாக ஸ்மால் ட்ராப்லெட்ஸாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னதுன்னா எமிலிஃபிகேஷன். ஓகேவா? இப்போ என்ன இருக்கும்? லார்ஜ் ரெட்டிஷ் ப்ரௌன் இன் கலர் இருக்கிறதுலையே பெரிய கிளாண்டு தான் இல்லையா, ரெட்டிஷ் brown in color. Next, two lobes present, and then liver cells secreted bile duct and gallbladderல temporarily stored பண்ணிக்கும். இந்த ஸ்மால் எப்போ வந்து இந்த பைல் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னா when enter the food in small intestine, that time only release the biles. ஓகேவா? and then bile salt present in sodium. bile salts என்ன இருக்குன்னா என்னென்ன சால்ட்டு? சோடியம் glycolate and sodium taro glycolate. And bile pigments also present, bilirubin and biliverdin. What is the uses of this salt? Emulsification. Emulsification means conversion of large fat droplets. Fat droplets small ones are change பண்றதுனா இதனோட emulsification nothing but conversion of large fat droplets into small ones. ஓகேவா? Next terms of liver. Controls blood sugar and amino acids. Controls the blood sugar and amino acids. Amino acids ஓட level control பண்ணும், blood sugar control பண்ணும். Next, synthesize the fetal red blood cells. fetalனா கருவில் இருக்கிற red blood cells synthesize பண்ணுறது இதனோட ஒர்க்கு. Next, produce the fibrinogen and prothrombin used for clotting of blood. Fibrinogen and prothrombin, what is the work? Clotting the blood. இந்த ரெண்டு என்சைம் இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா பிளட்டை வந்து கிளாட் பண்ணும். ஸோ எப்போ பிளட்டை கிளாட் பண்ணும்? இப்போ பாடியிலேருந்து பிளட் வந்து வெளியே வருது அப்படின்னா அப்போ என்ன ஆகணும்? கண்டிப்பாக அந்த பிளட்டை 5 மினிட்ஸ்க்குள்ளே குறிப்பிட்ட செகண்டுக்குள்ளே என்ன பண்ணிடணும்? அந்த பிளட்டு கிளாட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி டைமில் அப்போ என்ன பண்ணும்? இந்த லிவர் என்ன பண்ணணும்னா ஃபைப்ரினோஜனையும் ப்ரோத்ரோமினையும் என்ன பண்ணும்? ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டெஸ்ட்ராய் த ரெட் பிளட் செல்ஸ். ஒவ்வொரு பிளட் செல்லுக்கும்
சம் லைஃப் ஸ்பேன் தான் இருக்கும். 120 days 4 weeks அந்த மாதிரி சம் லைஃப் ஸ்பேன் தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆயிடும் அப்படின்னா நியூவாக ரெட் பிளட் செல்ஸ் வந்து என்ன பண்ண ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுது அப்படின்னா டெஸ்ட்ராய் த ரெட் பிளட் செல்ஸ் ஃபார் liver. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸ்டோர்ஸ் அயன், காப்பர், விட்டமின் ஏ அண்டு டி. ஸோ என்ன ஸ்டோர் பண்ணும் அப்படின்னா அயனை, காப்பர், விட்டமின் ஏ அண்டு டியை ஸ்டோர் பண்ணும். நெக்ஸ்ட்டு ப்ரொடியூஸ் த ஹெபாரின் அண்டு ஆன்டிகோயாகுலேட். Anticoagulate means blood clotting. Coagulate means blood clotting. Anticoagulate means not clotted the blood. இப்போ பாடிக்குள்ளே blood வந்து சர்க்குலேட் ஆகும்போது உள்ள பாடிக்குள்ளே blood உள்ளே எத்தும்போதோ என்ன ஆகாது, கொயாகுலேட் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா ஹெபாரினை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இது அதனோட லிவரோட ஒர்க். நெக்ஸ்ட்டு எக்ஸ்கிரியேட் டாக்ஸிக் அண்ட் மெட்டாலிக் பாய்சன். எக்ஸ்கிரேஷன் மீன்ஸ் பாடியிலேருந்து டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸோ இல்லை மெட்டாலிக் பாய்சன்ஸ் இருந்துச்சுன்னா என்னது அப்படின்னா பாடியில் ரிமூவ் பண்ணுறது இந்த லிவரோட ஒர்க். நெக்ஸ்ட்டு டீடாக்ஸிஃபை சப்ஸ்டன்ஸ் இன்க்ளூடிங் ட்ரக்ஸ் அண்டு ஆல்கஹால். இந்த டீடாக்ஸிஃபை ஆகும், அதாவது இந்த ட்ரக்கு, ஆல்கஹால் அந்த மாதிரி இருக்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா டீடாக்ஸிஃபை பண்ணுறது இதனோட ஒர்க்கு. நெக்ஸ்ட்டு it is a lobed leaf shaped gland situated between the stomach and duodenum. pancreas எங்க இருக்கும் அப்படின்னா lobe shaped இருக்கும், lobed, and then leaf shaped gland situated எங்க situated ஆயிருக்கும் அப்படின்னா stomach and duodenum betweenல வந்து இது அமைஞ்சிருக்கும். ஓகேவா? and then pancreas act both as an exocrine. this is important. எக்ஸோக்ரைனாகவும் அதாவது எக்ஸோக்ரைனாகவும் என்ன பண்ணும், எண்டோக்ரைனாகவும் ரெண்டுமே என்ன பண்ணுன்னா செக்ரேட் பண்ணும். போத் எண்டோக்ரைன் அண்டு எக்ஸோக்ரைன். எண்டோக்ரைனாகவும் செக்ரேட் ஆகும், எக்ஸோக்ரைனாகவும் இருக்கும். இதுதான் பேன்க்ரியாஸ் இல்லையா? இது பேன்க்ரியாஸ். இது எண்டோக்ரைனாகவும் இருக்கும், எக்ஸோக்ரைனாகவும் இருக்கும். The exocrine part of the pancreatic gland secrete the pancreatic juices. exocrine என்ன பண்ணும் அப்படின்னா pancreatic juices செக்ரேட் பண்ணும். the exocrine, அதாவது இந்த pancreas வந்து exocrineாகவும் இருக்கும், எண்டோக்ரைனாகவும் ஆக்ட் ஆகும். exocrine part pancreatic gland, அதில் என்ன இருக்கும் அப்படின்னா pancreatic gland இருக்கும். அதில் வந்து இந்த pancreatic gland எதை செக்ரேட் பண்ணும்னா pancreatic juice secrete பண்ணும். ஓகேவா? and then which contain 3 enzymes. இந்த exocrine என்ன இருக்குன்னா 3 enzymes இருக்கும். lipase இந்த exocrine என்ன பண்ணும் அப்படின்னா எதை செக்ரேட் பண்ணும், என்சைம்ஸை செக்ரேட் பண்ணும். exocrine enzymes செக்ரேட் பண்ணும். என்னென்ன என்சைம்ஸ் அப்படின்னா lipase, secrete the lipase, trypsin and amylase. lipase, trypsin and amylase இதை செக்ரேட் பண்ணும். மறந்துடக்கூடாது. எக்ஸோக்ரைன் வந்து என்ன பண்ணுன்னா பேன்க்ரியாஸ் வந்து எக்ஸோக்ரைனாகவும் இருக்கும், எண்டோக்ரைனாகவும் இருக்கும். அதில் எக்ஸோக்ரைன் பார்ட்டு பேன்க்ரியாட்டிக் கிளாண்டில் என்ன ஆகும் அப்படின்னா பேன்க்ரியாட்டிக் எக்ஸோக்ரைன் பார்ட்டில், அதாவது எண்டோக்ரைனாகவும் இருக்கும், எக்ஸோக்ரைனாகவும் இருக்கும் சொல்லியிருக்கும் இல்லையா? எக்ஸோக்ரைன் பார்ட்டில் பேன்க்ரியாட்டிக் கிளாண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா செக்ரேட் த பேன்க்ரியாட்டிக் ஜூசஸ். அந்த பேன்க்ரியாட்டிக் ஜூசஸில் என்ன இருக்குன்னா 3 என்சைம்ஸ் இருக்கும். என்னென்ன என்சைம்ஸ்னால் லிப்பேஸ், ட்ரிப்சின் அண்டு அமிலேஸ். அப்போ எக்ஸோக்ரைனை எது செக்ரேட் பண்ணும், எக்ஸோக்ரைனில் பேன்க்ரியாஸில் எக்ஸோக்ரைன் பார்ட் எதை செக்ரேட் பண்ணுன்னா என்சைம்ஸை செக்ரேட் பண்ணும். எதை செக்ரேட் பண்ணும், என்சைம்ஸை செக்ரேட் பண்ணும். அப்போ எக்ஸோக்ரைன் எதை செக்ரேட் பண்ணும், என்சைம்ஸை செக்ரேட் பண்ணும். ஓகேவா? அண்ட் தென் இது என்ன பண்ணணும்னா விச் ஆக்ட் ஆன் ஃபேட்ஸ், அதாவது ஃபேட்டு, ப்ரோட்டீன் அண்டு ஸ்டார்ச். லிப்பேஸ் எதில் ஆக்ட் ஆகும், ஃபேட்டாலையும். ட்ரிப்சின் எதில் ஆக்ட் ஆகும், ப்ரோட்டீனில். அண்ட் தென் அமிலேஸ் வந்து எதுனா ஸ்டார்ச். இந்த மாதிரி என்ன பண்ணும், ஆக்ட் ஆகும். ஓகேவா? ஆக்ட் ஆகிட்டு அதை சிந்தசைஸ் பண்ணும். இந்த கிளான்ஸ் அப்பர் சர்ஃபேஸ் பியர் த
ஐசோலேட் ஆஃப் லாங்கர்கான்ஸ். இந்த கிளாண்டில் அப்பர் சர்ஃபேஸில் என்ன இருக்கும் அப்படின்னா ஐசோலேட் ஆஃப் லாங்கர்கான்ஸ் இருக்கும். அது என்னவா ஆக்ட் ஆகிருக்கும் அப்படின்னா எண்டோக்ரைன் கிளாண்டாக ஆக்ட் ஆகும். ஐசோலேட்ஸ் ஆஃப் லாங்கர்கான்ஸ் இருக்கும், அது வந்து எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸாக இருக்கும். which have the endocrine cells secrete the hormones. இது என்ன செக்ரேட் பண்ணும்? ஹார்மோன்ஸை செக்ரேட் பண்ணும். எக்ஸோக்ரைன் கிளாண்டு என்சைம்ஸை செக்ரேட் பண்ணும். எண்டோக்ரைன் கிளாண்டு ஹார்மோன்ஸை செக்ரேட் பண்ணும். ஓகேவா? இன் விச் ஆல்ஃபா அண்டு பீட்டா செல், இந்த ஐசோலேட் ஆஃப் லாங்கர்கான்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா ஆல்ஃபா அண்டு பீட்டா செல்ஸ் இருக்கும். ஆல்ஃபா அண்டு பீட்டா, இந்த ஆல்ஃபா செல்லு பீட்டா செல் இருக்கும். ஓகேவா? ஆல்ஃபா செல் எதை செக்ரேட் பண்ணுன்னா குளுக்கோகான் அப்படின்ற ஹார்மோனையும், பீட்டா செல் என்ன பண்ணும் அப்படின்னா இன்சுலின்ற ஹார்மோனையும் செக்ரேட் பண்ணும். ஓகேவா? எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். எக்ஸோக்ரைனு என்சைம்ஸை செக்ரேட் பண்ணும். எக்ஸோக்ரைன் கிளாண்டு என்ன பண்ணும்? என்சைம்ஸை செக்ரேட் பண்ணும். எண்டோக்ரைன் கிளாண்டு ஆல்ஃபா இது ஹார்மோன்ஸ் செக்ரேட் பண்ணும். அதில் 2 types of cells present. Alpha cells secrete the glucagon, beta cells secrete the insulin. Okay va? Next the intestinal glands secrete the intestinal juice called succus indicus. Intestinal glandsல secrete ஆகிற ஜூஸஸ்க்கு நேம் என்னன்னா succus indicus, which contains enzyme like maltase, lactase, sucrase and lipase. இந்த சக்கஸ் என்டிகஸில் இருக்கிற இந்த இண்டஸ்ட்ரியல் ஜூஸஸ்க்கு பேர் என்ன பேர்? சக்கஸ் என்டிகஸ். இந்த இதில் இருக்கிற அந்த என்சைம்க்கு நேம் என்ன அப்படின்னா, இந்த சக்கஸ் என்டிகஸில் மால்டேஸ் இருக்கும், லாக்டேஸ் இருக்கும், சுக்ரேஸ் இருக்கும், லிப்பேஸ் இருக்கும். விச் ஆக்ட் இன் அன் அல்கலைன் மீடியம். இது எதுவாக இருக்குன்னா அல்கலைன் மீடியமாக, அதாவது அல்கலைனாக பாடி வந்து மீடியமாக வச்சுக்கிறது இதனோட ஒர்க். அண்ட் தென் ஃப்ரம் த டியோடினம் த ஃபுட் இஸ் ஸ்லோலி மூவ்ட் டவுன் டு இலியம். இங்கே தான் என்ன பண்ணும் அப்படின்னா டியோடினத்திலிருந்து ஃபுட்டு என்ன பண்ணுன்னா ஸ்லோவாக மூவ் ஆகும். எங்கே மூவ் ஆகும்? இலியத்துக்கு மூவ் ஆகும். வேர் தட் இஸ் டைஜஸ்ட் ஃபுட் கெட்ஸ் அப்சர்வ்டு. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணும்? டைஜஸ்ட் ஃபுட்டு அப்சர்வ் ஆகும். ஓகேவா? ஸோ இங்கே ஸ்மால் இன்டெஸ்டைனில் என்ன பண்ணும் அப்படின்னா டைஜஷனும் நடக்கும் அண்ட் தென் அப்சார்ப்ஷனும் நடக்கும் இல்லையா? அப்சார்ப்ஷன் ஆஃப் ஃபுட். அப்சார்ப்ஷன்னா என்னதுன்னா, அப்சார்ப்ஷன் இஸ் த ப்ராசஸ் by which nutrients obtained after digestion are absorbed by villi and circulated throughout the body by blood and lymph and supplied to all body cells according to the requirement. இங்கே டைஜஸ்ட் ஆன ஃபுட்டு எதில் அப்சர்வ் பண்ணிக்கும் அப்படின்னா விலியில் அப்சர்வ் பண்ணிக்கும். அது என்ன பண்ணுன்னா சர்க்குலேட்டட் ஆகும். எப்படி சர்க்குலேட்டட் ஆகும்? பிளட்ல அந்த அப்சர்வ் பண்ண ஃபுட்டு அது எங்கே எதில் சர்க்குலேட்டும் பிளட்டோடு சேர்ந்து பிளட்டு அண்ட் லிம்புனா என்னென்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த 2 ஃப்ளூயிட் லைக் மெட்டீரியல் என்ன பண்ணும் அப்படின்னா பாடி செல் ஃபுல்லாக ரெக்குயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அப்படி என்ன ஆகும்? சர்க்குலேட் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அசிமிலேஷன். அப்சார்ப்ஷன் முடிஞ்ச பின்னாடி இந்த ஃபுட்டு என்ன ஆகணும் அப்படின்னா அசிமிலேட் ஆகும் இல்லையா? அசிமிலேஷன் மீன்ஸ் த incorporation of the absorbed food material into the tissue cells as their internal and homogeneous component. என்ன பண்ணும் அப்படின்னா இந்த அப்சார்ப்ஷன் ஆன ஃபுட்டு என்ன பண்ணுன்னா இன்கார்பரேஷன் ஆகுது, இல்லை ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக இன்கார்பரேஷன்னா அப்படியே சேர்ந்து ஃபார் த அப்சார்ப்டு ஃபுட் மெட்டீரியல்ஸ் இன்டு த டிஷ்யூ செல்ஸ் அஸ் தர் இன்டர்னல் ஹோமோஜீனியஸ் காம்போனண்ட். அந்த இன்டர்னல் இருக்கிற எல்லா செல்லுக்கும் என்ன பண்ணும்? அப்படியே பரவும். ஓகேவா? த ஃபைனல் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் ஃபேட் டைஜஷன் ஃபேட்டி ஆசிட்ஸ். த ஃபைனல் ப்ராடக்ட்ஸ் என்ன ஆகுனா ஃபேட் என்னவா டைஜஸ்ட் ஆகுனா ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்டு கிளிசரால். ஃபைனல் ப்ராடக்ட் என்னென்னா
ஃபேட்டு கொழுப்பு என்னவோ ஆகும்னா ஃபேட்டி ஆசிட் அண்டு கிளிசராலாக சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஆர் அகெயின் converted into fats and excess fats are stored in adipose tissues. என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஃபேட்ஸ் என்ன பண்ணுன்னா எக்ஸஸ்ஸாக ஃபேட் இருக்கு இல்லையா, அந்த ஃபேட் என்ன பண்ணும் அப்படின்னா அடிப்போஸ் டிஷ்யூவில் என்ன பண்ணுன்னா ஸ்டோர் ஆகும். அதாவது தோலுக்கு அடியில் என்ன இருக்குன்னா, ஸ்கின்னுக்கு அடியில் என்ன இருக்குன்னா இந்த அடிப்போஸ் டிஷ்யூ ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அங்கே இந்த எக்ஸஸ் ஆஃப் ஃபேட் வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா ஸ்டோர் ஆகிடும். ஓகேவா? அண்ட் தென் the excess sugars are converted into complex polysaccharide. எக்ஸஸாக இருக்கிற சுகரு மறுபடியும் திரும்ப என்ன பண்ணும் அப்படின்னா கன்வெர்ட் ஆகிடும். நம்ம சிம்பிளாக எடுத்துகிட்டு டைஜஸ்ட் ஆன பின்னாடி என்ன பண்ணிடும் அப்படின்னா, சிம்பிளாக இருக்கிறதுலாம் காம்ப்ளெக்ஸாக இருக்கிறது தான் சிம்பிளாக சேஞ்ச் பண்ணும். அதுக்கப்புறம் டைஜஷன் முடிஞ்சு அசிமிலேஷன் இதெல்லாம் முடிஞ்சு அப்சார்ப்ஷன் அசிமிலேஷன் எல்லாம் முடிஞ்ச பின்னாடி தான் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஒர்க் முடிஞ்ச பின்னாடி இந்த எக்ஸஸ் ஆஃப் சுகர்ஸ் ஆர் கன்வெர்டட். எக்ஸஸாக இருக்கிற சுகர் என்ன பண்ணுன்னா திரும்பவும் கன்வெர்ட் ஆகிடும். எப்படி கன்வெர்ட் ஆகும்னா காம்ப்ளெக்ஸ் பாலிசாக்ரைட்ஸாக கன்வெர்ட் ஆகிடும். அண்ட் தென் கிளைக்கோஜன் இந்த லிவர் பாலிசாக்ரைட்டாகவும் கிளைக்கோஜனாகவும் எங்கே ஸ்டோர் இது ஆகும் அப்படின்னா எங்கே கன்வெர்ட் ஆகும்னா லிவரில் கன்வெர்ட் ஆகும். The amino acids are utilized to synthesize the different proteins required for the body. Amino acids என்ன பண்ணும் அப்படின்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கும் இந்த இந்த பாடி ஃபுல்லாக இருக்கிற ப்ரோட்டீன் ரெக்வயர்ட் அமினோ ஆசிட்ஸ் என்ன பண்ணும் யூட்டிலைஸ் பண்ணிக்கும், இந்த ப்ரோட்டீனை சிந்தசைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு the small intestine is about 5 meter long and is the longest part of the digestive system. இருக்கிறதுலையே ஸ்மால் இன்டெஸ்டைன் தான் 5 மீட்டர் லாங்கில் இருக்கும். ஓகேவா? அண்ட் தென் the large intestine is the thicker tuber. பெருசாக இருக்கும். லார்ஜ் இன்டெஸ்டைன் வந்து பெருசாக இருக்கும். ஆனால் எப்படி இருக்கும்? திக்கராக இருக்கும். பட் about 1.5 மீட்டர் லாங். ஆனால் லென்த் எவ்வளவு? ரொம்ப கம்மி தான். ஸ்மால் இன்டெஸ்டைன் ரொம்ப சின்னதாக இருந்தாலும் 5 மீட்டர் இருக்கும் லாங்கஸ்ட் பார்ட்டு. இது இப்போ லார்ஜ் இன்டெஸ்டைன் பிக்காக இருக்கும், டியூப் லைக் ஸ்ட்ரக்சரில் நல்லா பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் 1.5 மீட்டர் லாங்ஸ் தான் இதோட லென்த் இருக்கும். நெக்ஸ்ட் பார்ட்டு லார்ஜ் இன்டெஸ்டைன். The unabsorbed and undigested food is passed into the large intestine. Unabsorbed food, undigested food passed into the large intestine. It extends from the ileum to the anus. எங்கே போகும்? இலியம்லேருந்து ஆனஸ் வரைக்கும் தான். அந்த இலியம்லேருந்து ஆனஸ் வரைக்கும் இருக்கும் இந்த லார்ஜ் இன்டெஸ்டைன் பார்ட். It is above to 1.5 meters in length. How much of length? 1.5 meter. 1.5 meter of length. Next, it has 3 parts: cecum, colon and rectum. How many parts present? Cecum, colon and rectum. Okay ba? The cecum is small, a blind pouch-like structure. Cecum is a blind pouch-like structure. அது ball மாதிரி pouch மாதிரி இருக்கும். Situated at the junction of small intestine and large intestine. The connected between the small intestine and large intestine, that is cecum. Cecum தான் என்ன பண்ணும்? ஸ்மால் இன்டெஸ்டைனும் சரி லார்ஜ் இன்டெஸ்டைன் ரெண்டையும் கனெக்ட் பண்ணும். From its blind end of finger-like structure called vermiform appendix. அதே அந்த லார்ஜ் இன்டெஸ்டைனில் சீக்கிரத்துக்கு கீழே என்ன பண்ணும் அப்படின்னா வெர்மிஃபார்ம் அப்பெண்டெக்ஸ் இருக்கும். அரைசஸ் இட் இஸ் அதில் வெர்மிஃபார்ம் அப்பெண்டெக்ஸ் இருக்கும். குடல்வால்னு சொல்லுவாங்க. இட் இஸ் a vestigial means it's not a functionless. It's not a function that அது எந்த அந்த ஒர்க் வந்து அந்த வெர்மிஃபார்ம் அப்பெண்டெக்ஸ் அந்த ஆர்கன் வந்து எதுக்குமே யூஸ் ஆகுது. தட் இஸ் அ வேஸ்டிஜியல் ஆர் ஹியூமன் பீயிங். ஆனால் நம்மளோட ஆன்சிஸ்டர் மங்கியில் அந்த டெய்லாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு த கோலன். தேர்ட் பார்ட்டு த கோலன். த கோலன் இஸ் மச் ப்ராடர் தேன் இலியம். அதாவது எப்படி இருக்கும் அப்படின்னா இலியத்தை விட எப்படி இருக்கும்? கொஞ்சம் ப்ராடராக இருக்கும்.
It passes up the abdomen or the right, ascending colon, 3 colon இருக்கும், ascending colon, and then crosses to the left just below the stomach. Stomachலேருந்து கீழே இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் transfer colon, and then down on the left side descending colon. இந்த 3 colons இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, the rectum is the last part which open into the anus. எங்கே போய் முடியும்? ரெக்டம் வந்து ஆனஸில் கம்ப்ளீட் ஆகும். It is kept closed by ring of muscles called anal sphincters with open when passing stools. என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த க்ளோஸ்டாக அந்த ஆனஸில் என்னன்னா க்ளோஸ்டாக இருக்கிற ரிங்ஸ் இருக்கும், மசில்ஸ் ரிங்ஸ் இருக்கும். அது என்ன பண்ணணும்? ஆனல் ஸ்பென்சர்ஸ் இருக்கும், சுறு மாதிரி அமைப்பில் இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா பாசிங் டூல்ஸ், எக்ஸஸ் ஆஃப் வேஸ்ட்டை பாஸ் பண்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எஜிசன். அது என்ன பண்ணுவோம்? கடைசி பார்ட்டு டைஜஸ்டிவ் இதில் எஜிசன் லாஸ்ட்டு. இந்த அன்டைஜஸ்ட் ஆர் அன்அசிமிலேட்டட் போர்ஷன், undigested food or unassimilated portion, that is unassimilated food. Okay, portion of the ingested food material is thrown out from the body through the anal aperture of facial matter. Facial matter என்ன பண்ணும் அப்படின்னா anal aperture, aperture means hole. ஓகேவா? anal hole சொல்லுவாங்க. anal apertureல என்ன பண்ணும் அப்படின்னா ரிலீஸ் ஆகிறதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா எஜிஷன். அதாவது அன்டைஜஸ்ட் ஃபுட்டு எஜிஷன் ஆகிறதுக்கு பேர் தான், வெளியில் வர்றதுக்கு பேர், ரிமூவ் அவுட் ஆஃப் த பாடிக்கு பேர் தான் என்னதுன்னா எஜிஷன். திஸ் இஸ் நோன் அஸ் எஜிஷன் ஆர் defecation. ஓகேவா? see the diagram. this is esophagus. Esophagus. okay, see liver, gallbladder, green color have no gallbladder. Next, duodenum, small intestine duodenum, first part, this is duodenum, and then jejunum, this is jejunum. Next, ileum, and then small large intestine, see cecum present, cecum, and then colon, sigmoid colon present, descending colon, see, and then transverse colon, ascending colon. டிசெண்டிங்னா அசெண்டிங் டிசெண்டிங் பாருங்க, இங்கேருந்து கீழே வருது இல்லையா, டிசெண்டிங் இங்கேருந்து மேலே போகுது இல்லையா, ஸோ அந்த கோலன், ரெக்டம், அண்ட் தென் ஆனஸ் பிரசன்ட். ஓகேவா? தேங்க்யூ.